சிலி நாட்டில் மீன்பிடி இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. மீன்பிடி ஒதுக்கீடு விநியோகம் குறித்த மசோதாவில் தங்கள் கோரிக்கைகளையும் சேர்க்க வலியுறுத்தி மீனவர்களில் ஒரு பிரிவினர் நடத்திய போராட்டத்தில் போலீசாருடன் மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சு அடித்தும் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தினர். துருக்கியில் இஸ்தான்புல் மேயர் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி அலுவலக கட்டடம் முன்பு ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழல் குற்றச்சாட்டில் இஸ்தான்புல் மேயரும் முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவரும். கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். ஏக்ரம் இமாமோக்லு கைது செய்யப்பட்டதற்கு எதிரான போராட்டங்கள் தொடர்கின்றன. அங்காராவில் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் போராட்டத்தை ஒடுக்கினர். மேயர் கைதுக்கு எதிரான போராட்டங்களில் இதுவரை 1400க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொலிவிய நாட்டில் அரசை கண்டித்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொலிவியாவில் வரும் ஆகஸ்ட் மாதம் பொது தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊழல் மற்றும் விலைவாசி உயர்வுக்கு எதிராக தொழிலாளர்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் சங்கத்தினர் இணைந்து பேரணியில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அந்நாட்டின் தொழிலாளர் துறை அமைச்சர் எர்லான் ஜே ரோட்ரிகஸின் உருவ பொம்மையை எரித்தனர்.